என் பேர் கோல்டு மார்க்கெட் சோமு. நான் கடை வீதியில் நகைக்கடை வச்சுருக்கேன். இந்த நகைக்கடையில் ஏகப்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் இருந்ததுக்கு தங்க நகை தொழில் பூங்கா துவங்கி வைக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். தமிழக முதல்வர் 3 ஏக்கருக்கு மேலே இடம் கொடுத்து அதை ஒரு தொழில் பூங்காவாக கொண்டு வர்றதுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பு செய்துட்டு போயிருக்காரு. அதனால் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று கூடி தமிழக முதல்வரை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நமது முதலமைச்சர் இப்போ அறிவித்துள்ள சிறப்பு திட்டமான அந்த 8000 ரூபாய் கூப்பன் மகளிருக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி உங்கள் எண்ணம் போல் வாங்கி கொள்ள வாக்குறுதி கொடுத்துள்ளார். அதேபோல் மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுத்துள்ளார். மற்றும் விதவை பெண்களுக்கும் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் உயர்த்தி கொடுத்துள்ளார். மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்துள்ளார். தமிழக முதல்வர் செய்த சாதனையை சொல்லியே நாங்கள் வாக்கு சேகரிக்கிறோம். நாங்கள் எல்லோரும் விரும்பும் ஒரே முதலமைச்சர், தமிழகம் மொத்தமாகவே விரும்பும் ஒரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இங்கே நிற்கிற நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரே தொகுதி தெற்கு தொகுதி தான். ஆனால் இந்த தொகுதியில் 1000 பேர் நின்னாலும் இப்போ வந்திருக்கிற புதுமுக நட்சத்திர வேட்பாளர் செந்தில் பாலாஜி அவர்களை வீழ்த்த எந்த கொம்பனாலையும் முடியாது. ஏன்னு கேட்டால் அவர் பழகிறது ஏழை பணக்காரர் வித்தியாசம் இல்லாமல் அன்போடு வர்றவங்கள சகோதரியாக நினச்சி அவர் கேட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை காது கொடுத்து கேட்டு அவங்க குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்கிறதுக்கு இப்பொழுதே தொடங்கிவிட்டார். அவர் அமைச்சராகிவிட்டால் கோவை மக்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று தான் சொல்லலாம். அவரை பொறுத்தளவுக்கு எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கார். மக்கள், அதாவது எந்த மக்களுக்கும் அவர் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கார். அதனாலேயே அவரை எல்லாருமே விரும்புகிறாங்க. அதாவது மக்கள் எம்எல்ஏனா பயந்துட்டு பேசாமல் இருப்பாங்க. ஆனால் நம்ம செந்தில் பாலாஜினை பார்த்துட்டா அவங்க போய் பார்த்துட்டு பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இந்த கூட்டம் வருது. அவருக்கு இங்கே ரசிகர் பட்டாலும் ஏகப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. கோவின் சூப்பர் ஸ்டார் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் என்பதை மிக விரைவில் நிரூபிக்க போகிறார். தலைவரிடத்தில் 10 தொகுதியும் காமிச்சு கோவையில் மீண்டும் உதயசூரியன் உதித்ததை அவர் காலடியில் சமர்ப்பிப்பார்.